How many of you been to schools? ஸ்கூலுக்கு போயிருக்கிறது எத்தனை பேர்? ஏதோ ஸ்கூல், காலேஜ், ரைட்? So there is a timetable. Every school has a timetable, right? There is a schedule. There is an order. There are teachers. There are people with content. காரியங்களோட, விஷயங்களோட, ஒரு டைம் டேபிளோட, ஒரு ஷெட்யூலோட மக்கள் இருக்கிறாங்க. But to be benefited of it, I should show myself there. அதோட லாபத்தை எடுக்கிறதுக்கு நான் என்ன அங்கே காமிக்கணும். Right? So the things in the Christian world is also like that. கிறிஸ்தவ உலகத்துல அதே மாதிரி தான். God is there with love, kindness, goodness, with all the best that anybody can ever show. அவ்வளோ நேசத்தோட, அவ்வளோ பிளான்ஸோட, அவ்வளோ ஆசையோட கடவுள் எப்பொழுதும் நமக்காக இருக்கிறது. The spiritual world is always open for us. But we many times don't show up on our timetables, on our schedules. நம்மோட ஸ்கெட்யூல்ல, நம்மோட டைம் டேபிள்ல, நம்ம டைம்ல அந்த கண்டென்ட் கிவர் கிட்ட நம்ம போறதில்ல. ரைட்? அது நம்ம புரிஞ்சுக்கிறது கூட இல்லை. ஸ்கூல் டைம் டேபிளுக்கு நான் போல, ஸ்கூல் ஸ்கெட்யூல்ல நான் இல்லை அப்படின்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். பட் when I miss God's time and God's schedule, many don't realize that you're missing on God's schedule and timetable. But if you catch on, it's a roller coaster ride. அந்த ஸ்கெட்யூல, அந்த டைம் டேபிள கரெக்டா புடிச்சிட்டா அது ஜெட் வேகம் தான். சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ரைட்? How many of you want your life simple and easy? I know the pains that you go through. நீங்க என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் தாண்டி போறீங்க எனக்கு தெரியும். There are many things. அதுல நிறைய வெளியே சொல்ல முடியாது, பேச முடியாது. But still there is hope. Amen. உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா கனவுகளும், உங்க எண்ணத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தாண்டி உங்களால ஜெயிக்க முடியும். That is possible. Amen. But one simple thing, yield your members unto God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் சரீரத்தின் அவயவங்களை கர்த்தருக்கு விட்டு கொடுங்கள். நீ 100 தடவை 1000 தடவை கூட உளுந்து எந்திரிக்கலாம், தப்பு கிடையாது. சர்ச்சில் உங்க பாஸ்டர் எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கவனமா கேளு. அதாவது ஐயோ தப்புன்ட்டேன். இப்ப பாஸ்டர் கேளு, பர்சனலா சொல்லுவாரு, என்ன பாஸ்டர் ஒரு 30-40 வருஷமா எந்த தப்புமே பண்ணலையா பாஸ்டர்? சொல்லுங்க, எந்த பரிசுத்தவான கேளு, ஐயா நீங்க நல்ல பரிசுத்தவான், ஓகே, ஒரு 40 வருஷமா நீங்க எந்த தப்புமே பண்ணல சொல்லுங்க. யாருமே ஆமாங்க நான் 40 வருஷமா பரிசுத்தமாகறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ரைட்? You got to understand the principle. ஆனா இந்த ஏஜ்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதெல்லாம் விட்டு நான் பரிசுத்தமா இருக்கணும், அப்பதான் நான் மேல போக முடியும். இட்ஸ் a process. பரிசுத்த வாழ்க்கை மட்டும் ஒரே ஜெபத்துல வந்துடணும், நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். Look at me. So we'll talk about these things, right? ஒரு விஷயம் இப்ப ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் செஷன்ல கிளியரா புரிஞ்சுக்கோ. Change takes time, right? Change takes time. If it takes time,
இட் டிமாண்ட்ஸ் பேஷன்ஸ். மாற்றம் என்ன பண்ணும்? காலம் பிடிக்கும். அது காலம் பிடிக்கும்னா என்ன வேணும்? ஸ்பேஸ் வேணும், டைம் வேணும், ஒரு பேஷன்ஸ் வேணும், பொறுமை வேணும். ஓகே, உன் மேல உனக்கு பொறுமை இருக்கணும். ஓகே, so in detail we'll talk about these things. ரெண்டாவது, உனக்கு உன்னோட சரீரத்தின் அவயவங்களை பீரியாடிக்கா விட்டு கொடுக்க தெரியணும். கவனமா கேளு, தயவு செஞ்சு கேளு. உன்னோட மெம்பர்ஸ பீரியாடிக்கா என்ன பண்ண தெரியணும்? விட்டு கொடுக்க தெரியணும். ரோட்ல போயிட்டு இருக்க, இந்த ரோட்ல இருந்து இந்த ரோட்டுக்கு மாறணும், அப்படியே திருப்பி இப்படி போட்டுருவாங்களா? இப்படி கிராஸா தானே போடுறாங்க, ரைட்? உன்னால டக்குன்னு அப்படி ஒரு எல் அடுத்து ஒரு எல் அடிச்சு போக முடியுமா? முடியாது. யூ டேக் டீவியேஷன், ரைட்? அப்போ டீவியேஷன் எடுக்கும்போது தேர் இஸ் a gray area. நீ வாழ்ந்துட்டு இருக்கிற சாதாரண வாழ்க்கைக்கும் தேவன் உனக்காக வச்சிருக்கிற வார்த்தைக்கும் 2 எல்லு கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அப்ப மனம் ஒரே நாள்ல புதுசாகாதுன்னா மறுரூபம் ஒரே நாள்ல வந்துருமா? ஆனா ஒரு விஷயம் முக்கியம். நீ இப்படி மாறுறியோ, இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறுறியோ, உன்னோட அவயவங்களை அவருக்கு விட்டு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் டீவியேஷன். நம்ம மாறிடணும், அதை செய்யாதன்னு பிரசங்கம் பண்றோமே தவிர, உன் அவயவங்களை விட்டு கொடு, அதுக்கு பழகு. சில பேர் பைக்குக்கு நல்லா பழகி இருப்பீங்க, சில பேர் போனுக்கு நல்லா பழகி இருப்பீங்க, சில பேர் கேமுக்கு நல்லா பழகி இருப்பீங்க. யுவர் மெம்பர்ஸ் ஆர் சோ யூஸ்ட் டு இட், ரைட்? சில பேர் ஸ்கிரிப்சர் மனப்பாடம் பண்ணி சொல்றது பழகி இருப்பீங்க, சிலர் பாடுறது பழகி இருப்பீங்க, சிலர் பிரேயர் பண்றது பழகி இருப்பீங்க, ரைட்? உங்க சரீரம் அதுக்கு ஈஸியா போகுது, அவ்வளவுதான். If you want your life to change, just yield your members. நீ அங்கங்க சருகலாம், விழுகலாம், பிரச்சனை இல்லை. He is there every time you fall. நீ விழும்போதெல்லாம் உன்னை தூக்கி விட அவர் அங்கே காத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் அப்பா. நீ ஒரு தடவை விழுந்து எந்திரிச்சிட்டு உடனே ஓட ஆரம்பிக்கல. நீ எத்தனை தடவை விழுந்தேன்னு உங்க அம்மா அப்பாவை போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க. நீ நடக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு, நீ பேச எத்தனை மாசம் ஆச்சு, ஓட எத்தனை வருஷம் ஆச்சு, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க எப்படி உன் சின்ன வயசுல உன் கூட இருந்து உன்னை ஓட வச்சாங்களோ, அதே மாதிரி இந்த வயசுல உன் அப்பா உன் கூட இருந்து உன்னை ஓட வைப்பாரு. Just believe this. He is big. He is there for me. First thing. ரெண்டாவது, I will just yield my members to God. அவர் இருக்கிறாரு, அவர் எனக்காக இருக்கிறாரு. நான் எப்படி இருந்தாலும் அவர் என்ன செய்வாரு? எனக்கு செய்ய வேண்டியது அவரு செய்வார். இந்த நம்பிக்கை ஒண்ணு. ரெண்டாவது, என்னோட சரீரத்தின் அவயவத்தை என்ன பண்ண போறேன்? அவருக்கு விட்டு கொடுக்க போறேன். சிம்பிள். வேற எதுவுமே செய்ய வேண்டாம். God will just take you. ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கிற, அந்த ஸ்டியரிங் மட்டும் டிரைவர் கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கட்டும், மொத்தத்தையும் கார் கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டோம். விளங்குதா உங்களுக்கு? காரோட இன்ஜின், டயர், வீல் எது வேணா இருக்கட்டும், எல்லாமே கார் டிசைட் பண்ணிட்டோம். இதெல்லாம் என்ன பண்ணணும்? நான் தான் டிசைட் பண்ணுவேன். கார் டிசைட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டியரிங் மட்டும் யார் கண்ட்ரோல்ல இருக்கணும்? டிரைவர் கண்ட்ரோல்ல. சிம்பிள். These two things. Just believe God can do it for you and then yield your members to God. ஆண்டவரால செய்ய முடியும், அவர் பெரியவர், அவர் நினைச்ச மாதிரி போகட்டும். பாயிண்ட் 1. பாயிண்ட் நம்பர் 2, என்னோட சரீரத்தின் அவயவத்தை நான் அவருக்கு விட்டு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்ம பாடுற பாட்டெல்லாம் என்னது? விசுவாச அறிக்கை, ரைட்? வசனத்தை எடுத்து 100 தடவை சொல்லு அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம்? எல்லாரும் சொல்ல மாட்டோம். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பாட்டா எழுதிட்டாரு. பாடு, ராகம் இருக்குல்ல, நீ பாட பாட என்ன வருது? உன்னோட சரீரத்தின் அவயவத்தை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குறேன். யாராவது பேசும்போது உங்க உடம்பு ஃபுல்லா வைப்ரேட் ஆகலன்னு சொல்லுங்க. when you speak your whole body is towards the talk. you cannot talk like that. there's no life in it. பாத்திருக்கீங்களா? when you speak your whole body, வாய் நகரும் போது வாய்க்கு நேரம் என்ன நகரும்? முழு உடம்பும் நகரும். ஆமென்.
ஸோ கிவ் யுவர் சவுண்ட், கிவ் யுவர் ஹேண்ட், கிவ் யுவர் லெக். நீ விட்டுரு. யாருமே வந்து என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆண்டவர் நினைச்சமா இருக்கணும், நல்லபடியாக வாழணும்னு நினைக்காதவங்க இங்கே வந்திருக்கே மாட்டீங்க. கரெக்டா? ஆனால் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அது நினைக்கிற முடியல, இது நினைக்கிற முடியல, அது செய்யலான்னு பார்க்குறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செய்ய முடியல, அப்படி தான் பண்ணுறீங்க. பிரச்சனை என்னன்னா, யூ ஹவ் நாட் ட்ரெயின்ட் யுவர் செல்ஃப் டு ஈல் டு காட். ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க என்ன பண்ணலை? பழகலை. ரைட்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு கொஞ்சம் பழகலாம். ஆமாம், ரைட்? தாவீது ராஜா நடு ரோட்ல ஆடும்போது அவன் துணி விலகுனது அவனுக்கு தெரியல. நம்ம மக்கள் வர்ஷிப் பண்ணும்போது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் ரோட்ல ஆடும்போது துணி விலகுனது அவனுக்கு. ஓகே, சோ ஜஸ்ட் பீ ஃப்ரீ, yield your members to God. உன் பாஸ்ட் என்ன, நீ இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறியா, அழுக்கோட இருக்கிறியா, குப்பையோட இருக்கிறியெல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. அவர் குப்பையில வந்து தான் உன்னை தூக்குறாரு. அதனால உன் குப்பைனால அவர் அசுத்தம் ஆயிட மாட்டார். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் பரிசுத்தமானதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து என்ன தூக்குவாரு, நான் பரிசுத்தமானதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து என்ன நிரப்ப. நோ நோ, நீ குப்பையில் இருக்கும்போது குப்பைக்கு வந்து தூக்குறார். ஸோ நீ வர்ஷிப் பண்றதுக்கு ஆடுறதுக்கெல்லாம் அது தடை இல்லை. ஆனா நீ அதெல்லாம் யோசிக்காம ஆடினேன்னு வச்சுக்கேன், ஈஸியா வெளியே வந்துடுவேன். நீ வெளியே வந்துட்டு வர்ஷிப் பண்ணலாம்னு நினைக்கிற பாரு, அதான் பிரச்சனை. நீ வெளியே வந்துட்டு வர்ஷிப் பண்ண முடியாது. நீ வர்ஷிப் பண்ணு, என்னடா மனசே வேற மாதிரி இருக்கு. You understand? You will feel that. Because when you worship, you yield to God and He does the work. உன்னை பரிசுத்தமாக்குறது யாரு? நீ அவரா? அவரு. நீ வர்ஷிப் பண்ணும்போது அவருக்கு விட்டு கொடுக்குற. நீ விட்டு கொடுக்குறப்போ அவர் செய்யற வேலையை அவர் என்ன பண்ணிடுவாரு? செஞ்சிருவார். கிளியர்?